ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மேன்மையான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. மே மாதம் நல்ல விதத்தில் இருக்கும். ஏன்னா மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு 6, 8, 10 போன்ற பாவங்களோடு தொடர்பு கொள்வார். அப்ப என்னன்னா, வேலையில இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு ப்ரொமோஷன் இல்லாத நிலைமை, ஒரு பதவி உயர்வு, அதாவது சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்காத ஒரு அமைப்பு, வேலையில டார்ச்சர் இருந்தது, மேலதிகாரியால ஒரு டார்ச்சர் அமைப்புகளை அனுபவிக்கிறேன், எனக்கு பிடிச்சமான வேலையில் இல்லை, என்னுடைய தகுதியான வேலையில் இல்லை, இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த 2ஆம் இடத்து குறுப்பெயர்ச்சியின் மூலமாக பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நிலைகள், குடும்பம் அமையக்கூடிய அமைப்புன்னு இந்த ஒரு வருஷத்துல இளைய பருவ ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வேண்டியது கிடைக்கக்கூடிய அருமையான அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. பெரிய சோதனைகள்லாம் இந்த மாதம் மே மாதம் இருக்காது. 3, 11ஆம் இடங்கள்ல மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல அவர் இருக்கிறது பெரிய அமைப்பு. 11ஆம் இடத்திற்கு சனி வந்து விட்டார். இந்த 3, 11ஆம் இடங்கள்ல பாவர்கள் அமர்ந்தாலே அவர்கள் இருக்கின்ற காலம் வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வாழ்க்கையில எது எது தேவை அப்படிங்கிறதுக்காக சில பல விஷயங்களை செய்றீங்க இல்லையா, அவரவருடைய வயதிற்கு கேட்டார் போல எனக்கு பணம் தேவை, எனக்கு கணவன் மனைவி போன்றவைகள் தேவை, குடும்பம் தேவை, நட்பு தேவை, காதல் தேவை, வேலை தேவை, வியாபாரம் தேவை, பணம் தேவை என்கின்ற மாதிரியாக ஒரு தேவையை இலக்காக வைத்து செயல்படுறீங்க இல்லையா, அந்த தேவைகளுக்கான இலக்குகள்லாம் நல்ல விதத்தில் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு 3, 11ஆம் இடங்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் நல்ல விதமாகவே நடக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்னொரு 2 வருஷ காலத்திற்கு வருடாந்திர கோள்கள் நல்ல விதமாக அமைகின்ற காரணத்தினால் நல்ல அமைப்புகள் மட்டுமே அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போது இருக்காது. இன்னும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு தன்மையில தான் இருக்கிறாரு. ஆக எந்தெந்த அமைப்புகள் தேவையோ அவைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளில் கல்வி வேலை மேன்மைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். தாய் தந்தை உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி அமைப்புகள் நன்றாக இருக்கும். சிலருக்கு இந்த வருஷமே கல்யாணம் நடப்பதற்கான உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆக பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல அமைப்புகள், நீங்க தான் அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் கிரகங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ரிஷபத்திற்கு நல்ல மாதம் இது.